இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு முக்கியமான தமிழ் ஆராய்ச்சியாளர், ஆய்வாளர். அவர் வேற யாரும் இல்ல. திரு ஒரிசா பாலு ஐயா. ஒரிசா பாலு ஐயாவ பத்தி நெறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவரோட உண்மையான பேர் வந்து சிவபாலசுப்ரமணி. ஆனா இன்னைக்கு நம்ம அவரு நம்மகிட்ட உயிரோட இல்ல. அவர 2023 அக்டோபர் 6ஆம் தேதி இறந்துட்டாரு. அவர பத்தின குறிப்புகள் நெறைய விக்கிபீடியால இருக்கு. யூடியூப்ல நீங்க ஒரிசா பாலுன்னு டைப் பண்ணீங்கன்னா நெறைய வீடியோஸ் வரும். நெறைய யூடியூப் நண்பர்களும் அவர பத்தி பகிர்ந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம சேனல்லயும் அத பத்தி பேசப் போறோம். நல்ல விஷயங்கள சொல்றதுல தப்பு இல்லல்ல. திரும்பவும் சொல்றதுலயும் தப்பு இல்ல. மேலும் ஒரு சில என்னோட நண்பர்கள் மூலமா சில தகவல்களையும் நான் சேகரிச்சுட்டு வந்திருக்கேன். அதையும் நம்ம பதிவுல பார்க்க போறோம். ஆ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நெனைக்கிறேன் இந்த இடத்துல. ஒரிசா பாலு ஐயாக்கு வந்து நியாயமா அரசு மரியாதை செஞ்சிருக்கணும். ஆனா என்னன்னு தெரியல. செய்யல. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒரிசா பாலு ஐயாவ பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாவும், ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா, பேர் சொல்ல விரும்பல. ஒரு சிலர் வந்து பெருசா சாதிக்கலனாலும், அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு மரியாதையோட நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இவரோட வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பதிவுகள்லாம் முடியும்போதோ, இல்ல அவரோட குறிப்புகள் பத்தி தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்களே நெனைப்பீங்க. இன்ஃபாக்ட் நீங்களே வந்து அரசுக்கு பெட்டிஷன் போடுவீங்க. ஏன் அவருக்கு அரசு மரியாதை குடுக்கல இன்னும் அப்படின்னு. ஏன்னா, அந்த அளவுக்கு நெறைய வந்து அவர் பாடுபட்டுருக்காரு. நெறைய மறைக்கப்பட்ட உண்மைகள வெளியில கொண்டு வந்திருக்காரு. அதனால வந்து அது ஒரு சின்ன குறையா தான் இருக்கு. எனிவே இது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு அதான் சொன்னேன். சரி நண்பர்களே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரிசா பாலு ஐயாவ பத்தின வாழ்க்கை குறிப்பு. இது வந்து 2, 3 பதிவா போடலான்னு இருக்கேன். அதனால எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்க. ஒரிசா பாலு ஐயா வந்து ஏப்ரல் 7ஆம் தேதி 1963ல திருச்சி உறையூர் அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா விழுப்புரம், புதுவை, நெய்வேலி, சென்னை இந்த மாரி இடங்கள்ல இயற்பியல்ல தேர்ச்சி பெற்றிருக்காரு. சுரங்கம், வெளிநாட்டு கருவிகள் பழுது பார்க்கும் வேலைகள் இந்த மாரி பொறியியல் துறையிலயும் பல ஆண்டுகளாக அவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்ஏஆர் அப்படிங்கிற ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல உயிரி மருந்தியல் மாற்று எரிபொருள் இந்த துறையிலும் இயக்குனராக அவர் பணிபுரிந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஒருங்கிணைந்த பெருங்கடல் பண்பாட்டு ஆய்வு நடுவத்தை நடத்தியும் இவர் வந்திருக்காரு. மேலும் தமிழர்கள் கடல்சார் மரபு மற்றும் சுற்றுச்சூழலை காக்க வேண்டி தமிழகம் முழுவதும் நிறைய காணொளி காட்சிகள் நடத்தியிருக்காரு. முகநூல் மூலமாகவும் நிறைய விழிப்புணர்வும் இவர் ஏற்படுத்தியிருக்காரு. கடல்சார் என்ற மீனவர்கள் சார்ந்த மாத இதழுக்கு ஆலோசகராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. அப்புறமா மீன்வளம், பாய்மரக் கப்பல், நீர்மூழ்கிகள், மானுடவியல், விலங்கு, தாவரம், கடல்சார் தொல்லியல், வரலாறு, பண்பாடுகள், ஆமைகள் பற்றிய ஆய்வு இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம சேனல்லையுமே ஆமைகள் பத்தின ஒரு பதிவு ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அதையும் பாருங்க. அதுக்கப்புறமா பாறை ஓவியங்கள், இயற்கை சார்ந்த புவி சுழற்சி தொடர்பாக செய்மதி குழுமம், கடல்சார் குழுமம் இந்த மாதிரி எக்கச்சக்க அமைப்புகளுக்கு உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்காரு. மேலும் தன்னோட இறுதி காலத்துல சென்னையில வசித்து வந்திருந்தாரு. அப்போ வந்து ஒருங்கிணைந்த பெருங்கடல் பண்பாட்டு ஆய்வு நடுவத்தை துவக்கி உலக மக்களுக்கு தமிழருடைய தீபகற்ப கடல்சார் மேலாண்மை தொடர்பாக விழிப்புணர்வையும் இவர் ஏற்படுத்தியிருக்காரு. அதாவது தன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இவர் ஆராய்ச்சிக்காகவே ஆராய்ச்சின்னு அதையே தான் யோசிப்பார். 24 மணி நேரமும் தன்னோட மூச்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது செய்யணும், ஆராய்ச்சிகளை வெளியில கொண்டுட்டு வரணும், தான் கண்டுபிடிச்சதை பகிர்ந்துக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ரொம்ப முனைப்பா இருந்திருக்காரு. இது வந்து நம்ம இப்ப பார்த்ததெல்லாம் கம்மி தான், ஹைலைட்டடா தான் சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து பண்பாளரா அதுக்கு ஒரு மெம்பரா இருந்து அதை வந்து ஒருங்கிணைஞ்சு அது உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதையும் அவரேவும் எடுத்து நடத்தியிருக்காரு. நிறைய அதை பத்தின சொற்பொழிவுகளும் இவர் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து அவரோட சின்ன குறிப்பு. ஒரிசா பாலு ஐயாவோட ஆராய்ச்சியை வந்து ஒரு லிஸ்ட் போட்டோம்னா எக்கச்சக்கமா வரும். மல்டி டிசிப்ளினரி எல்லா துறைகள்லயும் இவர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்காரு. அதுல ரொம்ப குறிப்பா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இது. அது வந்து குமரி கண்டம் நோக்கிய ஆய்வு தான். குமரி கண்டம், லெமோரியா கடல் ஆய்வுகள்ல இவர் நிறைய ஈடுபட்டிருக்காரு. அதன் தொடர்ச்சியாக மீன்களோட இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள், கடலில் மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதிகள் என்ற செய்மதி, நவீன கடல்சார் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு இந்த மாதிரி எக்கச்சக்க ஆய்வுகளை அவர் செஞ்சிருக்காரு. பொதுவா வந்து தமிழக வரலாற வந்து தமிழ் இலக்கியத்திலிருந்து தேடுவாங்க ஒரு சிலர். ஆனா ஐயா என்ன சொல்றாருன்னா, கடலில் இருந்தும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஒரு ஹைலைட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவும் அவர் குடுத்திருக்காரு. தன்னோட ஸ்பீச்லயும் அவர் சொல்லுவாரு. எப்படி நம்ம ஒரு இலக்கியத்திலிருந்து தமிழ் வரலாற தேடுறோமோ, அதே மாதிரி கடலில் இருந்தும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு அழுத்தமா சொல்லுவாரு இந்த வார்த்தைய. குமரிக்கண்டம் வந்து எப்படி அழிந்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விரிவா கடலுக்குள் பயணப்பட்டுன்னு சொல்லுவாங்க. பயணப்பட்டு பேசியிருக்காரு இவரு. சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும், வைகை ஆற்றங்கரை நாகரிகத்திற்கும் உள்ள தொடர்பை, கடலில் மூழ்கிய கட்டிடங்கள், வாழ்வியல் முறைகள், பழங்கற்கால நாகரிகம் இது எல்லாத்தையும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையது அப்படிங்கிறத அவரு நமக்கு சொல்றாரு. தொடக்க காலத்துல இது வந்து லெமோரியா கோட்பாடாக அதாவது 1863ல இருந்திருக்கு. பிறகு குமரிக்கண்ட ஆய்வாக 1864ல தொடர்ந்திருக்கு.
அதுக்கப்புறமா 1898ல தமிழ் இலக்கியத்தையும் லெமோரியா ஆய்வையும் கொண்டு நரசிம்ம பிள்ளை ஆய்வு செய்ததாக கூறுகிறார். அதுக்கப்புறமா 1940ல கடல் கொண்ட தென்னாடு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையாக மாறியிருக்கு அப்படின்றாரு. இந்த காலகட்டத்தில தான் தன்னுடைய ஆய்வு தொடர்ந்தது அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. இந்த குமரி கண்டம் வந்து எப்படி ஒரு பெரிய திருப்புமுனையா இருந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் தராரு. அதாவது தமிழ் மொழியின் பெருமையும், தமிழ் வரலாற்றையும், தமிழருக்கும் வணிகத்திற்கும் உள்ள தொடர்பையும் அவரு எடுத்துக்காட்டுறாரு. அந்த வகையில ஒரு முக்கியமான ஒரு பங்கு தான் இந்த ஆமைகளுக்கு இருக்கு. அதாவது ஆமைகள் பத்தி நெறைய ஆய்வுகள் செஞ்சு, தனக்கென ஒரு இடத்தை வரலாற்றிலேயும் அவர் பிடிக்கிறாரு. தமிழரின் நாகரிகத்தை, பண்பாட்டை ஆய்வு செய்யும் ஆளுமைகளில் ஆமை ஆய்வில் தான் மிக முக்கியமான ஆய்வாளராக ஒரிசாபாலு ஐயா அறியப்படுறாரு. அவருடைய கடலாய்வின் மூலமாக குமரி கண்டம் வந்து ஒரு திருப்புமுனையாக மாறியிருக்கு. ஆமைகள் பத்தி தனியா பேசணும்னாலே நெறைய பேசலாம். ஏன்னா, அதனால தான் வந்து ஆமைகள் வந்து தன்னோட இருப்பிடத்திற்கு வந்து தான் அது தன்னோட முட்டையிடும் அப்படின்னு நெறைய நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம். அத வச்சு தான் நம்ம தமிழகத்தில வந்து ஒரு அ வழக்கத்த கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது பெண்கள் வந்து தாய் வீட்டுக்கு போய் தான் பிரசவம் பார்ப்பாங்க அப்படின்னு. அது ஆமை கிட்ட இருந்து எடுத்தது அப்படின்றாரு. இந்த மாரி இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாரி நெறைய விஷயங்கள் அவர் வந்து தன்னோட ஆமைகள் ஆய்வுல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழியை பயன்பாட்டில் கொண்டிருக்கும் நாடுகள் எங்கெங்கெல்லாம் தமிழ் பேசுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 125 நாடுகள்னு சொல்றாரு. அது பிளஸ் 125க்கும் மேல. ஏன்னா ஐயா ஆய்வுகள் தொடர்ந்து தானே அது வந்து அவர் ஒரு வேளை உயிரோட இருந்திருந்தா இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து அவரு கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் இருந்த வரைக்கும் அவரு அந்த குறிப்பு எண் வந்து 125 நாடுகள்ல வந்து தமிழ் மொழி பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு அவரு ஆதாரத்தோட சொல்றாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, உலக நாகரிகத்திற்கான தொடக்கம் வந்து வைகறை நாகரிகத்தில் தான் இருக்கிறது. அதனை கீழடி என்ற ஒற்றை சொல்லால் அடக்கிவிட முடியாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா அவரு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கீழடிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் நம்ம இவ்ளோ தொன்மைகள் நிறைஞ்சதா தமிழர்கள் வரலாறுன்னு நம்ம எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறோம். ஆனா இதையும் தாண்டி இன்னும் நெறைய இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவரு அங்க சொல்றாரு. ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. இன்னும் நெறைய மறைக்கப்பட்ட இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஐயா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, 2005 முதல் குமரி கடல்ல ஆய்வு செய்யச் சென்ற அவருடைய அனுபவத்த பத்தி அவர் ரொம்ப சுவாரஸ்யமா நெறைய காணொளிகள்ல சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக குமரி கடல்ல மூழ்கிய நிலங்கள் தொடங்கி மடகாஸ்கர் வரை தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவர் தன்னோட ஆய்வுகள் மூலமா உறுதியோட அவரு சொல்றாரு. 174 நாடுகள்ல அவர் தமிழர்களுடன் தொடர்புடையவராக இருந்து, அதோட அதாவது அந்த சாட்சிக்காக அவங்கள நேர்ல போய் பார்த்து, அவங்க கிட்ட அத பத்தி பேசி, இந்த மாரி ஆதாரத்தோட சொன்னா தானே நம்மள நெறைய பேர் நம்புவோம் அதுக்காக. இதுதான் வந்து அவரு தமிழ் மீதும், தமிழ் மொழி மீதும், தமிழர்கள் மீதும் அவர் கொண்டிருந்த அன்பு, சாட்சி அப்படின்னு அவர் நிலைநிறுத்துறாரு. இன்னும் நெறைய இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் தான் நம்ம பார்த்துருக்கோம் பதிவுல. மொத்தமா சொல்லணும்னா நெறைய டைம் எடுக்கும். பொதுவா YouTubeல நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட்டு பார்க்கறது இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகுது அப்படின்னு தான் எல்லாருமே பார்ப்போம். அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சைக்காலஜி தான். அது அதிகமா போச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு ஸ்கிப் பண்ணிருவோம். அதனால வந்து இந்த வீடியோவ நம்ம இங்க நிறுத்திட்டு, அடுத்த பதிவில தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தேங்க் யூ. நன்றி.